கோங்கரா சட்னி, அதுக்கப்புறம் பருப்பு பொடி, பப்பு, இந்த ஸ்டைலில் ஒரு ஆந்திரா மீல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பொடி அண்ட் பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக, நாட் ஜஸ்ட் ஆந்திரா ஃபுட், உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டுமே குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. இதில் மூணில் என்னோட பர்சனல் ஃபேவரட்னா பன்னீர். நிறைய பேர் கோயம்புத்தூரில் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆந்திரா மீல்ஸ் கொடுக்குற ஒரு புது ஸ்பாட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்பைசி லீஃப்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்புரமில் நீங்கள் ராஜஸ்தானி சங் தாண்டி லெஃப்ட் எடுத்திங்கனாலே துளசி ஃபார்மசி இருக்கும். துளசி ஃபார்மசின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆந்திரா மீல்ஸு, சில ஆந்திரா ஸ்டார்டர்ஸ் அண்ட் சைனீஸ் ஸ்டார்டர்ஸ், உங்களுக்கு இந்தியன் ஸ்டார்டர்ஸ் கிடைக்கும். நைட் டைமில் ஃபுல்லாக இந்தியன் அண்ட் சைனீஸ் ரோட்டி, கிரேவிஸு, ஸ்டார்டர்ஸு, ரைஸு, நூடுல்ஸு, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா நாங்கள் இன்றைக்கி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவிஸும் காட்டலாம், உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே சரி உங்களுக்காக நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாங்க. ஸோ மீல்ஸ் மெயினாக அந்த பருப்பு பொடி ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அந்த ட்ரையல் செஷன் மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மீல்ஸில் அந்த பொடியும் பப்பு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி இன்றைக்கி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் கொடுத்துலான்னு சொல்லி வந்திருக்கோம். லொக்கேஷன், ஃபோன் நம்பர், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த மாதிரி இப்போ நிறைய பேர் நம்ம பெங்களூர் போயிட்டு ஒரு ப்ராப்பர் ஆந்திரா மீல்ஸ், இந்த என்ன சொன்னாங்கன்னா கோங்கரா சட்னி, அதுக்கப்புறம் பருப்பு பொடி, பப்பு, இந்த ஸ்டைலில் ஒரு ஆந்திரா மீல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நார்மலாக என்ன வரும்னா ரைஸு, பருப்பு பொடி, அப்புறம் அதுக்கு மேலே நெய், அப்புறம் பப்பு, நீங்கள் அது மேலே நெய் வேணாலும் போட்டுக்கலாம். பட் இதுவே வந்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்க ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியல், இதுக்கு வந்து இன்னொரு நேம் சொல்லுவாங்க இவங்க, அந்த கத்திரிக்காயில் ஒரு டிஷ் செய்வாங்க, அது கரெக்டாக எனக்கு நேம் சொல்ல வரல, நான் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மோர் குழம்பு, ஸ்வீட்டு. ஸோ மெயின் ஹைலைட்டே வந்து இந்த கோங்கரா சட்னி. அதுக்கப்புறம் கோங்கராலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோவும் ஒன்று தராங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க ஒரு ஸ்பெஷல் சட்னி ரெடி பண்ணுறாங்க. ஸோ சில பேர்த்துக்கு கோங்கரா புதுசாக தெரியும். பட் என்னென்னா நீங்கள் அந்த பருப்பு பொடியும் கோங்கராவும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மெயின் என்னென்னா நீங்கள் எப்போவுமே அந்த பருப்பு பொடியை போட்டு நல்ல நெய்யில் பிசைஞ்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலுமே ஒரு டேஸ்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பருப்பு பொடியோடு சாப்பிட்றேன். பருப்பு பொடிக்கு உண்டான ஒரு அந்த ஒரு என்ன சொல்லணும்னா உரப்பு, ஆந்திரா மீல்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு உரப்பு இருக்கும். அந்த ஃப்ளேவர், பருப்பு பொடியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது வந்து இப்படி சாப்பிட்றது வந்து நம்மளோட ரெகுலராக நம்ம சாப்பிடுவோம். பட் என்னென்னா இந்த கோங்கரா சட்னி எடுத்து அதை ஆக்சுவலி இந்த பருப்பு பொடியில் போட்டு சாப்பிட்ணும். ஸோ இவங்க 2 கோங்கரா சட்னி கொடுத்தாங்க, நான் 2மே போட்டுறேன். எனக்கு பர்சனலாக நான் ஒரு வாட்டி முன்னாடி வந்தபோது எனக்கு அந்த டொமேட்டோ கோங்கரா சட்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் 2மே மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் அப்படி தான் ஜென்ரலாக சாப்பிடுவாங்க. கோங்கரா சட்னி அதுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு மாதிரி டேங்கியாக இருக்கும். ஸோ 2மே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு டேங்கினஸோடு இருக்குது. நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம், பருப்பு பொடியை இல்லை மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். பட் எனக்கு வந்து இந்த கோங்கரா சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் இந்த பப்பு பூவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலப்போ கீரை போட்டு செய்வாங்க, சிலப்போ டொமேட்டோ பப்பு செய்வாங்க. இன்றைக்கி அந்த மேத்தியை போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஸ்பைசியான உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த கத்திரிக்காய். ஸோ நான் பெருசாக கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் அந்த தொக்கு மட்டும் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அப்பளத்தை போட்டு பிசைஞ்சு ஒரு பைட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பப்பு வந்து ஒரு மாதிரி சொன்னோன்னா மேத்தி போட்டனால ஒரு ஃப்ளேவர் வருது. அந்த ஆல் உருளைக்கிழங்கோட சூப்பராக இருக்குது. பப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார். ஸோ சாம்பார் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு பிடிச்ச முள்ளங்கி சாம்பார்.
ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த கத்திரிக்காயில் இருக்கிற தொக்கு அண்ட் பொட்டேட்டோ. சாம்பார் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி ஈவனாக செஞ்சுருக்காங்க. ஸோ எப்படின்னா, இப்போது ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்பைஸியாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே எனக்கு ஸ்பைஸ் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கும் போது இது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் மோர் குழம்பு இருக்குது. ஆக்சுவலி நான் நிறைய நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் மோர் குழம்பு குடிச்சே காட்டிடுறேன். ஸோ இந்த மோர் குழம்பு வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நம்ம ஊர் மோர் குழம்பும் அந்த ஆந்திராவோட மிக்ஸ் ஒரு எப்படின்னா, நீங்கள் ரைஸுக்கு போட்டு பேசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் இது வந்து ஃபினிஷிங்க்கு சில பேர் வந்து எனக்கு அந்த கெட்டி கேர்டு வேணுங்கிற மாதிரி ஒரு தாழ்ச்ச கேர்டு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க தெரியுங்களா, அந்த ஸ்டைலில் இருக்குது. பொடி அண்ட் பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மெயின் என்னென்னா எல்லாத்துலேயுமே அந்த தேவையான ஸ்பைஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா அப்படியே வந்து இங்கே ஸ்டார்டரும் நைட் டின்னர் கிடைக்கிற மெனுவும் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மத்தியானம் மீல்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்டார்டர்ஸுமே கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வெறும் மீல்ஸ் மட்டும் சாப்பிட்ணுன்னு ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் ஆந்திரா பன்னீர், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்டர்ஸ் கிடைக்கும். என்னென்னங்கிறது சொல்கிறேன். தால் தடுக்கா, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, ஹனி சில்லி பொட்டேட்டோ, வெஜ் செட்டிநாடு, தந்தூரி ரொட்டி, பன்னீர் டிக்கா, கடாய் பன்னீர் அண்ட் ஆந்திரா ஸ்பெஷல் பன்னீர். இது வந்து ஒரு மாதிரி செமி ட்ரையாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்த ஸ்டார்டர்ஸ் ஹனி சில்லியும் சரி, மஷ்ரூம் பெப்பரும் சரி, ஆந்திரா பன்னீர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச்லேயும் கிடைக்கும். அண்ட் டின்னரில் வந்து ஸோ நிறைய பேர் வந்து ஆந்திரா ஸ்டைல் இவங்க இன்னி கொண்டு வரதும் இன்னி ப்ராப்பராக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ அது வரைக்கும் என்னென்னா நார்மலாக ஆர்எஸ்புரம் சைடில் ப்ரிஃபர்ட் வந்து ரோட்டி கிரேவிஸ், ஒரு ப்ராப்பர் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காகவே ரோட்டிஸ், கிரேவி, ஸ்டார்டர்ஸு, சைனீஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஈவினிங் அந்த டைமிங்ஸு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம். இப்போ ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது ஸ்டார்டர்ஸ் அண்ட் ரோட்டி கிரேவி ஒட்டுக்காக போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்கிங்கில் எனக்கு டெம்ப்ட் ஆனது வந்து இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோ. ஸோ இது என்னென்னா கிட்ஸ் வந்தால் ரொம்ப பிடிக்கும், நம்மளும் கிட்டு தான். அந்த ஒரு லைட்டாக ஒரு ஸ்பைசினஸோட அந்த எப்படி சொல்லணும்னா அந்த எள்ளு போடுவாங்க. ஸோ அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணும்போது நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் லவர் நீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்பைஸ் தேவைப்படும். நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்படின்னா ரொம்ப மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இல்லாமல் சாப்பிட்டோன்னே ஒரு வாயில் ஒரு பர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நல்ல பெப்பரெல்லாம் போட்டு டாஸ் பண்ணி பண்ணார். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் கரெக்டாக பிளெண்ட் ஆகி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ட்ரையாக சாப்பிடுவீங்க, இந்த பிண்டி சப்ஜியெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த ரொட்டி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டைலுக்குமே செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஆந்திரா பன்னீர். ஸோ இது ஆக்சுவலி லஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் வந்து இது அந்த சில்லி பேஸ்ட் வச்சு செய்வாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆந்திராவில் சில்லி பன்னீர் அந்த ஸ்டைல்னாலே சில்லி பேஸ்ட் தான். நம்ம ஊரில் சில்லினா சைனீஸ். இந்த ஹார்ட்கோர் ஆந்திரா ஃபேன் எனக்கு வந்து ஒவ்வொரு பைட்லேயுமே இந்த மிளகா வத்தலோட ஃப்ளேவர் தெரியணும், அதே மாதிரி அந்த அரைச்ச பேஸ்ட்டோட ஃபீல் தெரியணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பைஸ் இல்லை, பட் உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ரைஸுக்குமே கரெக்டாக இருக்கும். அண்ட் இல்லைனா உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் எதுக்குனாலுமே மேட்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் டிக்கா. ஸோ பன்னீர் தொட்ட உடனே பிய்யுது. ஸோ நல்ல சாஃப்ட் பன்னீர். அந்த மேரினேட் பண்ணி பன்னீர் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ஃபீல் அப்படியே இறங்கியிருக்கு. ரொம்ப என்ன சொன்னோன்னா அந்த திகட்டுற அளவுக்கு மசாலா இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் ஜஸ்ட் ஆந்திரா ஃபுட், உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டுமே குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. தால் தடுக்கா அண்ட் கடாய் பன்னீர். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ரோட்டிஸ், நான் கார்லிக் நான், ஸ்டஃப்டு நான், அந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் லபாப்தார். ஆர்எஸ் பொருட்டில் எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு ப்ராப்பர் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை நைட் ஒரு ரோட்டி கிரேவி சாப்பிட்றதுக்கு அதை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா
ரோட்டி கிரேவி வந்து பர்சனலாக நான் மந்த்லி ஒன்ஸ் எங்கே சாப்பிட போகும்போது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அதோட டச் வந்து நம்மளை தமிழ்நாடை தாண்டி கூட்டிகிட்டு போகணும். ஸோ அந்த ஸ்டைலில் இருக்குது. கிரேவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக வந்தால் எனக்கு ஒரு பன்னீர் கிரேவி இல்லைன்னா ஒரு தால் கிரேவி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எப்படின்னா ஒரு ஜீரா ரைஸ் வாங்கணும், ஒரு தால் வாங்கணும், ஒரு ஸ்டார்டர் வாங்கணும்னா அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆள். தால் நீங்கள் அந்த தடுக்கால சாப்பிட்றதுல தான் மெயின் ஃப்ளேவரே. ஆக்சுவலி மெயின் இங்கே வந்து நம்ம ஊர் லவர்ஸ்க்காகவே வெஜ்ஜு செட்டிநாடு பண்ணியிருந்தார், அதை மறந்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்டிநாடு ஸ்டைலில், ஸோ வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ரொட்டியோட போயிடுவோம். ஆனால் நிறைய பேர் பண்ணுவீங்க எனக்கு அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்குங்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு கிரேவி. ஸோ இதில் வந்து வெஜ்லேயும் இருக்கும், பன்னீர் செட்டிநாடு, மஷ்ரூம் செட்டிநாடு 3மே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி வேணாலுமே. இதில் வந்து உங்களுக்கு நம்ம ஊரோட ஒரு டச் கிடைக்கும். எப்படின்னா நார்த் இந்தியன் ப்ளஸ் நம்ம ஊரோட ஒரு டச். இதில் 3ல் என்னோடய பர்சனல் ஃபேவரட்னா பன்னீர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டர்ஸில் ஆந்திரா பன்னீர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சில்லியோட ஃப்ளேவர், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை மெயின் ஸ்பைஸ் லவர்ஸ்க்கு. எனக்கு வந்து மீடியம் ஸ்பைஸ் போதும், கிட்ஸோட வரேன்னா ஹனி சில்லி பொட்டேட்டோ அதே மாதிரி பன்னீர் டிக்கா போய்க்கலாம். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சுட்டு ஃபைனல் ரிவ்யூ சொல்கிறேன். ஃபுட்டு ட்ரை பண்ணி முடிச்சுட்டா பர்சனலாக எனக்கு வந்து மீல்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பொடி கொடுத்தாங்க, அந்த பொடியிலேயே நீங்கள் ஃப்ளாட் ஆகிடுவீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் ஒரு நாள் டொமேட்டோ பப்பு, ஒரு நாள் அந்த மேத்தி பப்பு, உங்களுக்கு தெரியும் கீரை போட்டு ஒன்று செய்வாங்க, டொமேட்டோ போட்டு செய்வாங்க, ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட கொடுத்த இந்த 2 பொரியலுமே ஆந்திராக்கு உண்டான ஒரு ஸ்பைசினஸோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பார், யூனிக்கான ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் மோர், ஸ்வீட்டு, மெயினாக அந்த கோங்கரா சட்னி ஒரு 2-3 வகை தராங்க. ஸோ அதை வந்து அந்த பருப்பு பொடி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைன்னு ஒரு ட்ரை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா தேவையான அளவு அந்த ஸ்பைஸ் சொல்லும் போதே சூப்பராக இருக்கும், நாக்கில் எச்சி வருது, அந்தளவுக்கு ஸ்பைஸியாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆந்திரா ஸ்டைலில் ட்ரை பண்ணோன்னா ஆந்திரா பன்னீர்னு ஒன்று இருக்குது, நல்ல அந்த சில்லி பேஸில் செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்டு நான் நைட் மெனுவில் சாப்பிட்ட அந்த ரொட்டி கிரேவிஸில் பர்சனலாக அந்த கடாய் பன்னீர்னு ஒரு கிரேவி கொடுத்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரோட்டிஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பண்ணுறாங்க. பன்னீர் டிக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹனி சில்லி பொட்டேட்டோவுமே சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்எஸ்புரம் சைடில் மத்தியானம் ஒரு நல்ல ஆந்திரா மீல்ஸும், நைட் டைமில் நல்ல ஒரு வெஜ் ஃபுட், எப்படின்னா நார்த் இந்தியன் ஃபுட் வித் சைனீஸ் நான் ட்ரை பண்ணல ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு, பட் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக கொடுக்குற ஒரு பிளேஸு. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லொக்கேஷனு, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போட்டுறேன். நீங்கள் ஆர்எஸ்புரம் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க.